இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாகப்பட்டினத்துலேருந்து விழுப்புரம் போகக்கூடிய டெமு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். காரைக்கால்லேருந்து கேரளம் வரைக்கும் அந்த புது லைனில். இன்றைக்கி தான் இந்த ட்ரெயினோட லாஸ்ட்டு டேட்டு. ஏன்னா இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக வந்து ரன் பண்ணாங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங் வந்தப்போ அந்த வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோவாக யூடியூப்பில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் டைம் இருந்தால். இன்றைக்கி 8ஆம் தேதி தான் இந்த ட்ரெயினோட லாஸ்ட் டேட்டு. 2 நாள் மட்டும்தான் ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த லைனில் வந்து இயக்குனாங்க. அதனால தான் இந்த ட்ரெயினில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி ஒரு வீடியோ ஷார்ட்ஸாவோ இல்லைனா ஒரு வீடியோவோ போடலான்ட்டு வந்தேன். நாங்கள் வீடியோக்குள்ளே கேட் கவுண்டரில் கேட்கும்போது 3வது பிளாட்ஃபார்மில் தான் விழுப்புரம் ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. சரி, நானும் 3வது பிளாட்ஃபார்ம் வந்து நிற்கிறேன். சரி, ட்ரெயின் வரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருச்சி டெமு ட்ரெயின் வருதுங்க. காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 3 பிளாட்ஃபார்ம் தாங்க. அதுலேயும் திருச்சி ட்ரெயின் வந்து இங்கே வந்துடுச்சு 3வது பிளாட்ஃபார்முக்கு. இப்போ நமக்கு வர வேண்டிய ட்ரெயின் எங்கே வரும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வெளில வெயில், அதனால் தான் திருச்சி ட்ரெயின் வந்து அதனால் இதில் நோட் பண்ணுறேன். பக்கத்தில் நிற்கக்கூடிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து மும்பை போகக்கூடிய லோக்மானிய திலக் ட்ரெயினுங்க. இது பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து திங்கக்கிழமை 2:20க்குலாம் இங்கேருந்து மதியானம் எடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. இப்போது அந்த ட்ரெயினுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரெயின் நிப்பாட்டுறதுக்கான இடம் இல்லை. அதனால் எர்ணாகுளம் போகிற ட்ரெயின் வந்து எம்டி ரேக் எடுத்துகிட்டு போய் நாகூர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த 2வது பிளாட்ஃபார்மில் வந்து அந்த விழுப்புரம் ட்ரெயின் வந்து சேரும். நம்ம அதில் தான் இன்றைக்கி வந்து கடைசியாக அந்த லைனில் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் அதுக்கான பர்மனெண்ட்டான ஒரு ட்ரெயின் விடலை அந்த லைனில், காரைக்கால் கேரளம் லைனில். ஏன்னா இது ஒரு டெம்பரவரி ட்ரெயின் தான். இது வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலுக்காக தான் ரன் பண்ணுறாங்க. இன்னையோட கடைசி தான். இப்போ நம்ம காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் விழுப்புரம் மெமு வந்து என்ட்ரு ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:35 ஆகுதுங்க. இந்த ட்ரெயினில் அந்தளவுக்கு ரஷ் இல்லைங்க, ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க. நம்ம விழுப்புரம் மெமு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா லோக்மானிய திலக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 2:38 ஆகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா. இது நார்மலாக 2:20க்குலாம் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில கிளம்பிடும். இன்றைக்கி டைம் ரொம்ப டிலேவாக தான் கிளம்புனுச்சு. நம்ம ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் ஸ்டாப்பிங் கொடுத்து எடுத்துட்டாங்க. போனதுக்கப்புறம் இப்போ நம்ம திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோங்க. இந்த காரிடார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளோரில் தான் இருக்குது. ரோட்டுக்கும் இந்த ரயில்வே லைனுக்கும் எவ்வளோ ஹைட்டை பாருங்கள். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ். இது பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருந்து சென்னை போகக்கூடிய ட்ரெயின். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் காரைக்கால் போயிடும். காரைக்காலில் இருந்து இது எர்ணாகுளமாக மாறி போயிடுங்க. ஏன்னா காலையில் வரும்போது கம்பன் எக்ஸ்பிரஸாக வருங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து போகும்போது எர்ணாகுளம் போகக்கூடிய ட்ரெயினாக மாறி போயிடுங்க. அந்த எர்ணாகுளத்துல இருந்து வந்து எர்ணாகுளம் ரயில் பார்த்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸா மாறி போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் 2வது பிளாட்ஃபார்ம்ல என்ட்ரு ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் போர்டிங் ஆகுறாங்க. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இறங்குறாங்கங்க. இப்போ நம்ம ட்ரெயின் திருநள்ளாறில் 1 நிமிஷம் ஸ்டாப்பிங் கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெகுலராக விட்டால் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கருத்து என்னன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.
இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேரளம் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப்பில் வந்து ஒரு கர்வ் இருக்குங்க அந்த ட்ராக்கு. நல்ல ஒரு பெண்டுங்க இந்த இடம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த வளைவுலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோச் கொண்ட மெமு தானாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு இருக்குங்க பார்க்கும்போது. அதில் வரும்போது பாருங்கள், ரெகுலராக ட்ரெயின் விட ஆரம்பிக்கும் போது அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு மறக்காமல் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த சி கர்வுக்குள்ளே அழகாக போயிட்டுருக்குங்க. அந்த ஷெட்டு தெரியுதுங்களா? அந்த ஷெட்டுலேருந்து இந்த லைன் வரைக்குமே ஒரு சி டைப்பில் இருக்குங்க கர்வு. சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேரளம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:10 கரெக்டாக 3:15க்குலாம் என்ட்ரானுச்சு. திருப்பியும் எடுத்துட்டாங்க ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங் கொடுத்து. மயிலாடுதுறை வரைக்கும் வந்து நான் டிக்கெட் எடுத்து வச்சுருந்தேன். பட்டு வந்து நான் பெரிய வீடியோ எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரன் விட்டாங்கல்ல, அப்பயே வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் விழுப்புரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரன் நாகப்பட்டினத்துலேருந்து விழுப்புரத்துக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரெயின். அதனால் இதை கவர் பண்ணி இந்த வீடியோ போடலான்ட்டு தான் வந்தேன். நான் மயிலாடுதுறை டிக்கெட் எடுத்திருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதால நான் பேரளத்தில் இறங்கி நான் திருப்பியும் காரைக்கால் போகணும். அதனால் போக போகிறேன். இப்போது நான் பேரளம் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் ஏறி போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நிறையா அண்ணனும் தம்பிங்களும் வந்தாங்க. என்னை பார்த்து நீங்கள் விஜய்வான் வ்ளாக் தானே அப்படின்னுட்டு கேட்டு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு ஆளாக நினச்சி பேசுனாங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.